Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மோட்டிவேஷன் பற்றி ஒரு விஷயம். மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, பட் அது ரொம்ப நாள் நிலைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? மோட்டிவேஷன் நெவர் லாஸ்ட்ஸ். இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் இதெல்லாம் அந்த நேரத்துக்கு ஒரு 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 ஃபீலிங் கொடுக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் பவர் கொடுக்கும். இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக். அதை நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ரொட்டீன்ஸ். சரி, இப்போ ஏதோ ஒரு பார்த்து மோட்டிவேட் ஆகிறீங்க, யாரோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பார்த்து மோட்டிவேட் ஆகிறீங்க, அவரை மாதிரி ஆகணும். ஃபிட்னஸ் சிம்பிளாக வச்சுக்கலாமே, ஃபிட்டாக ஒருத்தர் பார்க்குறீங்க, ஸ்ட்ராங்காக இருக்காரு, ஸோ அவரை மாதிரி ஆகணும். எஸ், அந்த நேரத்தை பார்க்கும்போது ஒரு துடிப்பான ஒரு ஃபீலிங் வரும். ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஆகணுன்ற தருணத்தில் வாவ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? ஸோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் டெய்லி இருக்குமா ஒரு மனுஷனுக்குன்னா? இருக்காது. இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நான் மோட்டிவேட் ஆகிட்டேன், ஸோ நீங்கள் நான் பண்ணிவிடுவேன்னா நடக்காது. அதை சுற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், வாட் எவர் ஹேபிட்ஸ், அது நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓகே ஸ்ட்ராங் ஆகணும், ஃபிட் ஆகணும், இல்லை மனசளவில் நம்ம ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷனாக, ஒரு ஹெல்த்தி மைண்டட் மனுஷன் ஆகணும். ஸோ இதெல்லாமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய விஷயங்கள். ஆனால் பட் அது நிலைச்சு நிற்கணும், நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கான தேவையான விஷயங்களை நம்ம பண்ணணும். அது கொஞ்சம் போராக இருக்கலாம், டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்கள், புரியுதா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண வேண்டிய பழக்கங்கள், அதை நீங்கள் பண்ண ஏன்னா இது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் கேட்குறது நான் மோட்டிவேட் பயங்கரமாக இருக்கேன் டாக்டர், பட் இன்னும் 2-3 நாளில் நான் பண்ணுறேன், ஜிம் பண்ணுறேன், 2-3 நாளில் நான் நல்லா படிக்கிறேன், 2-3 நாள் நான் செய்கிற வேலையை நல்லா செய்கிறேன், அப்புறம் சோர்ந்து போயிடுது. ஏன் சோர்ந்து போயிடுதுன்னா பழக்க வழக்கங்கள். ஸோ நீங்கள் உட்காந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட லைஃப், உங்கள் நாளை நீங்கள் எப்படி நீங்கள் அமைச்சுக்கிறீங்கன்றதை வச்சு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் முதல்ல எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் எழுதி வச்சுக்கிட்டு, அதை நீங்கள் டெய்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கமாக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சன் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி அதுக்கு நீங்கள் படிக்கணும். டெய்லி 1 மணி நேரம் அது அந்த தொழில் சம்மந்த விஷயமோ, இல்லை உங்களோட செயல்திறனை வளர்த்துக்கிற ஒரு விஷயமோ டெய்லி ஒரு 1 மணி நேரம் தான் நம்ம செய்யணும். அதை பண்ணாமல் நம்ம பெரிய ஆளானோம் நம்ம செய்கிற தொழிலில் பெரிய ஆளானோம் நடக்காது. அதே மாதிரி நீங்கள் உடம்பு நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னா டெய்லி ஒரு 1 hour நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம ஆகிடுவோம்னா இட் டசன்ட் ஹேப்பன். ஸோ எல்லாத்துலேயுமே லைஃப்பில் அப்படி தான். உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் பாதுகாக்கணுமா, அதுக்கான நீங்கள் நேரம் செலவழித்து தான் ஆகணும். உறவுகள் நான் சொல்கிறது, ஆண் பெண் சொல்ல வரல, எப்பயும் நான் சொல்கிற மாதிரி நண்பர்களாக இருக்கட்டும், துணைவியாராக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நேரம் செலவழித்து தான் ஆகணும், எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ ஆக மொத்தத்தில் மோட்டிவேஷன் மட்டும் லைஃப்பில் அடுத்த லெவல் கொண்டு போயிடுமானா அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல உணர்வு தருமே தவிர, அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் அதை சுற்றி அந்த ஹேபிட்ஸ், உங்களோட ரொட்டீன்ஸ், உங்களோட பழக்க வழக்கங்கள், அது நீங்கள் டெய்லி சிஸ்டமடைஸ் பண்ணிக்கணும். அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் அந்த மோட்டிவேஷனும் நினச்சி நிற்கும், நீங்கள் நினச்சதும் நடக்கும். 7 நாள் வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 2 நாள் மோட்டிவேட்டடாக இருக்க முடியும் ஒரு மனுஷனால். பட் மற்ற ரிமைனிங் 5 நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களோட பழக்கங்கள், உங்களோட செயல்கள், உங்களோட ஆக்ஷன்ஸ், தட்ஸ் வாட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட் அண்ட் தட்ஸ் வாட் வில் கெட் யூ த ரிசல்ட்ஸ். உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் அதை கொடுக்கும். இந்த பதிவில் அந்த தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினச்சிருக்கேன், நான் நம்புகிறேன். பிகாஸ் இதை பற்றி கேள்விகள் வந்துட்டே இருந்ததுனால இதை நான் அட்ரஸ் பண்ணலான்னு. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.